இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கூட குறிப்பாக தந்தை திரு ராமதாஸ் பல்வேறு கடுமையான விமர்சனங்களை முன்வைத்த போதும் கூட அதற்கெல்லாம் எந்தவிதமான எதிர்வினை ஆற்றாமல் அன்புமணி தேர்தலுக்கான பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். கூட்டணியில் இணைவதற்கு முன்னதாகவே டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை கட்சி நிர்வாகிகளிடம் இருந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்களை பெற்றார். 500க்கும் அதிகமானோர் இரு மாநிலங்களிலும் தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இதற்கிடையே கடந்த 7ஆம் தேதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் அன்புமணி இடம் பிடித்தார். இந்த வரக்கூடிய தேர்தலில் பாமகவிற்கு 18 சட்டப்பேரவை தொகுதிகளும் அதேபோன்று ஒரு ராஜ்யசபா இடமும் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் ஏற்கனவே வெளியாகி இருக்கின்றன. ஆனாலும் கூட இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இதற்கிடையே கடந்த 23ஆம் தேதி மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் பிரச்சார மாநாட்டில் அன்புமணி கலந்து கொண்டதோடு மட்டுமில்லாமல் அந்த மேடையில் மாம்பழ சின்னம் இடம்பெற்றிருந்ததும் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. ராமதாஸ் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார். ஆனாலும் கூட வழக்கம் போலவே அந்த விமர்சனங்களுக்கு எந்தவித எதிர்வினை ஆற்றாமல் அன்புமணி தேர்தலில் கவனம் செலுத்தி வருகிறார். இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்கு விண்ணப்பித்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடம் நேர்காணல் என்பது இன்று துவங்குகிறது. இன்று முதல் வரக்கூடிய 30ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் சென்னை அடுத்த பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அன்புமணியே நேரடியாக ஒவ்வொரு சட்டப்பேரவை தொகுதி வாரியாக அந்த நேர்காணலை நடத்துகிறார். முதல் நாளான இன்று சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு காலையிலும், பிற்பகலில் வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் நேர்காணல் நடைபெறுகிறது. இப்படி தொடர்ச்சியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட இருக்கக்கூடிய 234 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் விண்ணப்பித்திருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளிடம் நேர்காணலை அன்புமணி நடத்துகிறார். வரக்கூடிய 30ஆம் தேதி பிற்பகலில் புதுச்சேரி மாநிலத்தில் போட்டியிடுபவர்களுக்கான அந்த நேர்காணல் என்பது நடைபெறுகிறது. இப்படியாக இன்று முதல் 30ஆம் தேதி வரை இந்த நேர்காணல் பனையூர் அலுவலகத்தில் நடைபெற இருக்கிறது. இந்த நேர்காணலின் போது ஒவ்வொரு தொகுதியிலும் யார் வெற்றி பெறக்கூடிய வேட்பாளர்கள் என்று இறுதி செய்து அதன் பின்னர் கடைசியாக அந்த அறிவிப்புகளை எல்லாம் அன்புமணி வெளியிட இருக்கிறார். எனவே கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாமக, ஒருங்கிணைந்த பாமக 23 தொகுதிகளில் போட்டியிட்டு 5 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அந்த 23 தொகுதிகளில் இருந்துதான் 18 தொகுதிகளை இந்த முறை பாமக கேட்டு பெறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த 18 தொகுதிகள் பெரும்பாலும் வட மாவட்டங்களைச் சேர்ந்தவையாகவே இருக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதிகளில் யார் யார் போட்டியிட போகிறார்கள் என்பதை விரைவில் தெரிந்துவிடும். குறிப்பாக மாநில நிர்வாகிகள், கட்சியுடைய பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், கட்சியுடைய பொருளாளர் திலகபாமா, வழக்கறிஞர் பாலு உள்ளிட்ட பல்வேறு மாநில நிர்வாகிகளும் இந்த தேர்தலில் போட்டியிட இருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.